श्रीशैलेश दयापात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोघतस्सहस्राणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता योधनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन आद्यस्य न कुलपतेर्बगलाभिरामं श्रीमत्तदङ्करं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदिप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्वरममरमध्यं रङ्गनाथस्य साक्षात् துஜுகுலகம் தும் விஷ்ணுஹித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் கிழ்மை சேரும் வழியிருத்தோன் நெஞ்சுமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 அல்லாண்டது இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்படியோ மோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்சசன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிண்டுரைப்ப நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்து தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 54வது காண இருப்பது கேரள மாநிலத்தில் உள்ள அனந்தபுர ஏரி கோயில் என்று அழைக்கப்படுவது. அனந்தபுரம் ஏரி கோயில் என்பது கேரள மாநிலத்தினுடைய காசர்கோடு என்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏரியின் நடுவில் அமைந்திருக்கும் கோயிலாகும். இந்த கோயில் கும்பலா என்ற இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கேரளத்தில் ஏரிக்குள் அமைந்திருக்கும் இந்த கோயில் ஒரே ஒரு கோயில்தான். மேலும் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள அனந்தபத்ம சுவாமி குடிக்கொண்டுள்ள பத்மநாப சோகின் மூலம் இதுவே ஆகும். புராணங்களுடைய கூற்றுப்படி பரந்தாமன் ஸ்ரீ அனந்த பத்மநாப அசலாக முதலில் குடியிருந்த இடம் இதுவே என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் ஏரியில் ஒரு முதலையும் வசித்து வருகிறது. இந்த முதலை இந்த கோயிலை காவல் காப்பதாக மக்களிடையே நம்பிக்கை இருந்து வருகிறது. அந்த ஒரு முதலை இறந்தால் அதன் இடத்தை வியக்கத்தக்க வண்ணம் இன்னொரு முதலை எடுத்து கொண்டு விடும் என்றும் சொல்கிறார்கள். கும்பாலா என்ற இடம், இந்த இடம் மங்களூரில் இருந்தோ அல்லது கண்ணூரில் இருந்தோ பல பேருந்து வழித்தடங்கள் மூலமாக இந்த இடத்தை அடையலாம். ரயில் வழியாகவும் அல்லது வாடகை வண்டிகள் மூலமாகவும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ள கோயில். இது ஏரிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலை முதலை ஒன்று காத்து வருவதாக நம்பப்படுகிறது. இது திருவனந்தபுரத்தின் ரொம்ப மிக பழமையான கோயில் என்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு மூலக்காவல் இதுதான் என்றும் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கோயில். அப்படிப்பட்ட அனந்தபுரம் ஏரியில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோயிலே பத்மநாப சுவாமியினுடைய அருளை வேண்டி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீரி அல்லாத ரிவாணிதாராய் பறைகளோ ரொம்பவாய் இற்றைக்கும் ஏழையில் பிரிவிக்கும் முந்தனோடு உற்றோமை ஆகும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிகளோ ரொம்பவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று இன்புரு ரொம்பாவை ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதரம் ஹரி கோவிந்தா.